டே சீனு, என்ன சொல்ற? நீ சொல்றது நெசந்தானா? ஆமாங்கய்யா, ராக்காயி தான் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிச்சு. மல்லியும் பவளக்கொடியும் கோயிலுக்கு போயிட்டு திரும்புற வழியில முனுசாமி போத்து இருந்த சால்வைய தெற்கு காட்டுக்குள்ள கிடக்கிறத பார்த்தாங்களாம். டே, நல்லா தெரியுமா? அது அவன் சால்வை தானா? அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த சால்வையை பார்த்ததும் நம்ம வைத்தியர் பொண்ணு மல்லி வேலியை தாண்டி தெற்கு காட்டுக்குள்ள எகிரி குதிச்சு போய் அதை எடுத்துட்டு வந்து அதை பார்த்துட்டு முனுசாமி சால்வைதான்னு சொல்லி அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்குங்க. அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சீனு சொன்னதை கேட்டதும் அர்ஜுன் அங்கிருந்து வேகமாக ஓட சின்னாவும் அவன் பின்னால் ஓடினான். பூசாரியோ கைகளை பிசைந்தபடி என்ன செய்வதென்று புரியாமல் திகைப்பில் நின்று கொண்டிருந்தார். என்ன, மல்லி தெக்க காட்டுக்குள்ள போயிட்டு வந்துச்சா? வர வர ஊர் கட்டுப்பாட்டை யாருமே மதிக்கிறது இல்லை. எல்லாரும் இப்படி உங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டா அப்புறம் ஊர் தலைவன் ஒருத்தன் நான் எதுக்கு? ஏண்டா சீனு, பொம்பளை பிள்ளைங்களை அங்க தனியா விட்டுட்டா வந்த? இல்லைங்கயா, வைத்தியரும் இன்னும் 2-3 பேரும் அங்கதான் இருக்காங்க. டே விக்டர், நீ உடனே நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு அங்க போய் என்ன ஏதுன்னு பாரு. அந்த அர்ஜுன் பையன் வேற ரொம்ப வேதனையில இருக்கான். மல்லி மாதிரி அவனும் வேலியை தாண்டி அவன் அப்பாவை தேடி காட்டுக்குள்ள ஓடி போயிட போறான். சீக்கிரம் போங்கடா. டேய், ஒரு நிமிஷம். போகும்போது கையில பொருளை எடுத்துட்டு போங்க. பாருடி, அந்த மல்லி புள்ளைக்கு எவ்வளவு தைரியம்னு. ஆமாமா, பாக்குறதுக்கு பூச்சி மாதிரி இருந்துகிட்டு எம்புட்டு பெரிய வேலைய பண்ணி இருக்கு பாரு. நம்ம பூங்கொடி கிராமத்துல எவளுக்கும் இப்படி ஒரு தைரியம் வராது. பின் பரமசிவமும் மணியக்காரர் முருகேசனும் இன்னும் ஒரு சில முக்கிய நபர்களும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். சரி, இப்ப முனுசாமி எங்க போயிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல அமைதியா உட்கார்ந்துருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நானும் ஊர் பெரியவங்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எதுவா இருந்தாலும் சொல்லுங்கய்யா. நீங்க எது சொன்னாலும் இந்த ஊர் அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை தெற்கு காட்டுக்குள்ள போய் முனுசாமியை தேடி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். உங்களில் யாராவது வரதா இருந்தாலும் வரலாம். ஊர் தலைவர் சொன்னதை கேட்டு அங்கிருந்தவர்கள் பதில் எதுவும் பேசாமல் மௌனமாக நின்று கொண்டிருந்தனர். என்னையா, இவ்வளோ நேரம் வாயே மூடாம பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்னாச்சு? ஒருத்தனை வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அந்த காட்டுக்குள்ள பேய் பிசாசு நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு தானுங்க பக்கத்து ஊர்ல இருந்து நம்பூதிரியை கூட்டிட்டு வந்து மந்திரிச்சு வேலி கட்டணும். இப்ப நீங்களே அந்த காட்டுக்குள்ள போலான்னு சொன்னா எப்படிங்க? யோ, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறேன். நாம ஒன்றும் அங்க தனியா போக போறதில்ல. எல்லாரும் கூட்டமா சேர்ந்து போய் தேடுவோம். ஒருவேளை முனுசாமி பயத்துல மாங்கி போய் எங்கேயாவது விழுந்து கிடக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு கட்டிடும். இப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால அவனை காப்பாற்ற முடியாம போயிடும். பொம்பளை புள்ள மல்லி அதுவே தைரியமா எகிரி குதிச்சு போய் பார்த்துட்டு வருது. நாம பயந்து போய் இங்க உட்காந்துட்டு இருந்தா நமக்கு தான் அசிங்கம். அதுவும் இல்லாம முனுசாமி அவன் குடும்பமும் பல வருஷமா இந்த ஊருக்கு காவல்காரங்களா சேவை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி? நான் யாரையும் கட்டாயப்படுத்தல. எவன்லாம் இந்த ஊர்ல ஆம்பளையோ அவன் மட்டும் என் பின்னால வாங்க. பரமசிவம் அப்படி சொன்னதும் அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட காத்திராமல் ஆளாளுக்கு தடியையும் அருவாளையும் தூக்கி கொண்டு அந்த பூங்கொடி வனப்பகுதியை நோக்கி ஓடினர். அவர்களுடன் ஒரு சில பெண்களும் அவர்கள் கைகளுக்கு கிடைத்ததை எடுத்துக்கொண்டு பின்னால் சென்றார்கள். மாலை நேரம் 5 மணி. பூங்கொடி வனப்பகுதி நுழைவு வாயிலை அடைந்ததும் பரமசிவம் வானத்தை நோக்கி கைகூப்பி, சாமி, நீ தான் எப்படியாவது இந்த ஊர் மக்களை காப்பாற்றணும் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைய அவர் பின்னால் ஊர் மக்களில் முக்காவாசி பேர் வந்து கொண்டிருந்தனர். தூரத்தில் மாந்தோப்புக்கு அருகில் அர்ஜுனை விக்டர் கட்டி போட்டு வைத்திருப்பது பரமசிவத்திற்கு தெரிந்தது. ஏண்டா அந்த பையனை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஐயா, அவங்க அப்பா உள்ளதான் இருப்பார்னு சொல்லி காட்டுக்குள்ள ஓட பார்க்குறான் ஐயா. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். அதான் வேற வழி இல்லாம தான் கட்டி போட்டு வச்சிருக்கேன். பரமசிவம் அர்ஜுனின் முகத்தை பார்த்தார். அவனுடைய முகமும் கண்களும் அழுது அழுது சிவந்து போயிருந்தன. அர்ஜுனை பார்க்கும் போதெல்லாம் ஏனோ பரமசிவத்திற்கு அவருடைய இறந்து போன மகனின் முகம் நினைவிற்கு வரும். அதனாலேயே அவருக்கு அர்ஜுன் மீது தனிப்பட்ட முறையில் பாசமும் அக்கறையும் இருந்தது. ஆனால் அதை அவர் ஒரு நாளும் வெளிக்காட்டியது இல்லை. அர்ஜுனுக்கு சற்று தூரம் தள்ளி சின்னாவும் மல்லியும் அமர்ந்து அழுது கொண்டிருக்க அவர்களுக்கு எதிரே வைத்தியர் மாணிக்கம் தலையில் கை வைத்தபடி சோகத்தில் அமர்ந்திருந்தார்.
வைத்தியர் மாணிக்கத்திற்கும் முனுசாமிக்கும் பல வருட காலம் நட்பு இருந்தது அந்த ஊருக்கே தெரியும். முனுசாமி காணாமல் போன விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவர் இதோடு அந்த பூங்கோடி கிராமத்தையே 3 முறை சுற்றி வந்துவிட்டார். எங்கு தேடியும் தன் நண்பனை காணவில்லை என்று கடைசியாக இங்கு வந்து பார்த்தபோது மல்லி சால்வையை வைத்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். முனுசாமிக்கும் மாணிக்கத்திற்கும் வீடு தனித்தனி என்றாலும் மல்லி அந்த 2 வீட்டிற்கும் சேர்த்து ஒன்றாகத்தான் சமைப்பாள். இன்னும் சொல்லப்போனால் சிறு வயதிலிருந்தே சின்னாவும் மல்லியும் அர்ஜுனின் அப்பா முனுசாமியிடம் கதை கேட்டு வளர்ந்தவர்கள். மாணிக்கம் அவ்வப்போது அரிய வகை மூலிகைகளை தேடி வெளியூருக்கு சென்று விடுவார். அந்த சமயங்களில் முனுசாமிதான் அவர்களுக்கு சமைத்து போட்டு கதை சொல்லி விளையாடி அவர்களை உறங்க வைத்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வார். அதனால் எந்த அளவுக்கு அர்ஜுன் வேதனையோடு இருந்தானோ அதே அளவு வேதனை சின்னா மற்றும் மல்லியின் இதயத்தில் குடிகொண்டிருந்தது. டே விக்டர், அவனை அவுத்து விடு. அதான் நான் வந்துட்டேன்ல. இல்லையா, அவுத்து விட்டா காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவான். அவன் போகிறானோ இல்லையோ, நாங்கள் எல்லாரும் இப்போ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் அவனை அவுத்து விடு. ஊர் தலைவர் சொன்னதை கேட்டு விக்டர் அவரை ஆச்சரியத்தோடு பார்க்க அர்ஜுனுக்கும் அது நம்ப முடியாததாக இருந்தது. அவனுக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் அந்த தெற்கு காட்டிற்குள் நுழைய யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி தடையை மீறி நுழைந்தவர்கள் யாரும் இதுவரை திரும்பியதில்லை. ஆனால் இத்தனை வருடத்தில் ஒரு முறை கூட தொலைந்து போனவர்கள் என்ன ஆனார்கள் என்று யாரும் உள்ளே சென்று பார்த்ததில்லை. அதற்கு காரணம் அந்த காட்டில் வாழும் கொடூர மிருகங்களும் அங்கு சுற்றித் திரிவதாக சொல்லப்படும் கொல்லிவாய் பிசாசும் தான். மாலை 7 மணிக்கு மேல் சிவன் கோவிலுக்கு செல்ல அந்த வழியே செல்பவர்கள் பலரும் அந்த காட்டுக்குள் நெருப்பை கக்கும் ஒரு கோர உருவத்தை கண்டதாக கூற, ஊர் மக்கள் யாரும் மாலை 6 மணிக்கு மேல் பூங்கொடி கிராம நுழைவு வாயிலை கடக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் போடப்பட்டிருந்தது. ஆனால் இன்று அர்ஜுனுக்காக பரமசிவம் எடுத்த இந்த முயற்சி உண்மையில் அனைவரையும் திகைக்க வைத்தது. பரமசிவத்தின் வலது கை என்று அழைக்கப்படும் விக்டரும் அப்படித்தான் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான். இங்கே பாருப்பா அர்ஜுன், இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருந்த கட்டுப்பாட்டை மீறி உனக்காக நாங்கள் இத்தனை பேரும் உங்கள் அப்பாவை தேடி இந்த காட்டுக்குள்ளே போக போகிறோம். அதனால் நீ பாட்டுக்கு அங்கே இங்கே ஓடாமல் எங்கள் ஆளுங்க கூடவே சேர்ந்து தேடு. பரமசிவம் சொன்னதை கேட்டு அர்ஜுனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. தனக்காக ஊர் மக்கள் இத்தனை பேரும் அவர்கள் பயத்தை பொருட்படுத்தாமல் வந்திருப்பது அவனுக்கு மகிழ்ச்சியை தந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய நிலையில் அவன் தற்போது இல்லை. இங்கே பாருங்கப்பா, எல்லாரும் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ மணி 5 ஆகுது. இன்னும் இருட்டுறதுக்கு 1 மணி நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நாம் போய் முனுசாமியை தேடி ஆகணும். காட்டுக்குள்ளே யாரும் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. எங்கே போனாலும் சேர்ந்தே போங்க. இங்கேருந்து ஒரு 30 அடி தூரத்தில் 2வதாக ஒரு வேலி போடப்பட்டிருக்கோம். அந்த வேலியை தாண்டி யாரும் போகக்கூடாது. அது ஃபாரஸ்ட் ஏரியா. அங்கே தான் காட்டு மிருகங்கள்லாம் வாழுது. நான் சொன்னதையும் மீறி தனியாக போய் எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்ற நாங்கள் யாரும் வரமாட்டோம். அதே மாதிரி எல்லாரும் வரணும்னு அவசியம் இல்லை. பயமாக இருக்கவங்க வெளியவே நிற்கலாம். ஏம்மா மல்லி, இங்கே வாமா. முனுசாமியோட அந்த சால்வியை நீ எங்கேருந்து எடுத்த? தோ அந்த புளிய மரத்துக்கு அடியில இருந்துதான்யா. மல்லி சொன்னதை கேட்டு பரமசிவம் முதல் ஆளாக கையில் கம்புடன் வேலியை தாண்டி உள்ளே குதிக்க, அவருக்கு பின்னால் ஊர் மக்கள் ஒவ்வொருவராக அந்த காட்டுக்குள் நுழைந்தனர். அதில் பவளக்கொடியும் இன்னும் சிலரும் உள்ளே செல்லாமல் வேலிக்கு வெளியே நின்று கொண்டனர். அப்போது கூட்டத்தை தள்ளிக்கொண்டு கருவண்டு முன்னால் வந்து வேலியை தாண்ட முயற்சிக்க, பவளக்கொடி அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். டேய் கருவண்டு, டேய் நில்லுடா, நீ எங்கடா உள்ள போற? அக்கா விடுக்கா என் கைய. அர்ஜுனை நாங்கள் அழுதுட்டு இருக்கு, என்ன போக விடுக்கா. முடியாதுடா, சொன்னா கேளு. நீ சின்ன பையன். அந்த காட்டுக்குள்ள சிங்கம், புலி, பாம்பெல்லாம் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம அப்பா உள்ளதான் இருக்காரு. அவர் மட்டும் உன்னை பார்த்தாருன்னா பெண்ட் எடுத்துருவாரு. ஒழுங்கா என் கூட இங்கேயே நில்லு. பவளக்கொடி கருவண்டின் கைகளை இறுக்கி பிடித்தபடி நின்று கொண்டிருக்க, அப்போது மணியக்காரர் முருகேசனும் ஊர் பெரியவர்களும் அந்த இடத்திற்கு வந்தனர். என்னையா ரத்னம், உள்ளே போகலாமா வேணாமா? வேற வழி, உள்ளே போய் தானே ஆகணும். பரமசிவன் வேற வீராப்பா பேசிட்டு உள்ளே போயிட்டான்.
நாம் மட்டும் இங்கே வெளியே நின்றுட்டு இருந்தோம்னா ஊரே நம்மளை தான் அசிங்கமாக பார்க்கும். சரியா? நான் சொன்னதை எடுத்துட்டு வந்தியா இல்லையா? அதெல்லாம் கொண்டாந்துருக்கேன். ரத்தினம் தன் பேண்ட் பாக்கெட்டுக்குள் ஒளித்து வைத்திருந்த துப்பாக்கியை வெளியே எடுத்து காட்டினார். சரி சரி, இப்போ எதுக்கு அதை வெளியே எடுத்த? உள்ளவை. என்னப்பா ரத்னம், முருகேசா, நீங்க 2 பேரும் அங்க தனியா நின்று என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? உள்ள போறீங்களா இல்லையா? பெரியவர் அப்படி கேட்கவும் சுற்றி நின்று கொண்டிருந்த பெண்களும் சிறுவர்களும் அவர்களையே பார்க்க அவர்கள் இருவரும் வேறு வழி இல்லாமல் வேலியை தாண்டி உள்ளே இறங்கினார்கள். கேளுங்க தி கர்ஸ்ட் பிளட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கோ எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.